பொறுப்புணர்ச்சியே இல்லாமல், குற்ற உணர்ச்சியே இல்லாமல் ஒரு பெரிய கூட்டம் வந்திருக்கு. அது ஒழுங்குபடுத்துறதுக்கு பாருங்க, அரசியல்ல ஒவ்வொன்றுக்கும் பயன் இருக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டு போவது மடிவான அரசியல். வேன் மேல ஏறி நின்று முதலமைச்சர் பார்த்து சினிமா டயலாகுகளை இருக்காரு. அரசியலில் அரிச்சுவடியும் ஆத்திச்சுடியும் கூட அறியாத ஒரு மனிதர். தாராளமாக மக்களிடம் ஏற்கனவே திமுகவுக்கு செல்வாக்கு இருக்கு, ஆதரவு இருக்கு. இந்த பிரச்சனையில எல்லாருக்கும் கவலை இருக்கிறதுனால ஆர்வத்தோட எல்லா இடங்கள்லயும் வருவாங்க. நான் என்னுடைய அனுபவம் 7 நடைபெற அனுபவத்துல சொல்றேன். ஏழை பெண்கள், கூலி வேலை செய்யற பெண்கள் கூட மணிக்கணக்காவது காத்திருந்து பார்க்கலாம். பெரிய அளவில் அது வருவாங்க. அது என்ன சார் பாருங்க, அரசியல்ல ஒவ்வொன்றுக்கும் பயன் இருக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டு போவது மடிவான அரசியல். கடமையை செய்வது ஒரு பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கவனுடைய அர்ப்பணிப்பு வேலை. என் வாழ்க்கையை அப்படித்தான் நான் நடத்தி கொண்டு வருகிறேன். அவ்வளவுதான். சரி, அதெல்லாம் அதாவது ஆகாய ஒளியில கோட்டை கட்டிக்கிட்டு, கடற்கரை மணல்ல கோட்டை கட்டிக்கிட்டு, காகித கப்பல்ல கடலை கடந்துன்னு சொல்லி இப்பொழுது புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கிற கலைத்துறையில் வந்திருக்கிறவர் சொல்றாரு. பொறுப்புணர்ச்சியே இல்லாமல், குற்ற உணர்ச்சியே இல்லாமல் ஒரு பெரிய கூட்டம் வந்திருக்கு. அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு குடிதண்ணீர் ஏற்பாடு பண்ணாம, மருத்துவ வசதிகளும் ஏற்பாடு பண்ணாம, இதெல்லாம் செய்யாமலே தனக்கு ஒரு பெரிய கூட்டம் வருதுன்னு காட்டுறதுக்காக வண்டி, அது ஒரு மைல் நீளத்துக்கு ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு அதை ஊருக்குள்ள கொண்டு போய் அது ஏறி நின்ன உடனே போலீஸுக்கு முழு பாராட்டு, என்னை கொண்டு வந்து சேர்த்ததுக்கு காவல்துறைக்கு முதல் நன்றின்னு சொல்லிட்டு சினிமா டயலாகுகளை தானே அந்த வேன் மேல ஏறி நின்று முதலமைச்சரை பார்த்து சினிமா டயலாகுகளை விட்டுட்டு இருக்காரு. அரசியலில் அரிச்சுவடியும் ஆத்திச்சுடியும் கூட அறியாத ஒரு மனிதர், பொதுவாழ்வுனா என்னன்னு தெரியாத மனிதர் அவர். தான் முதலமைச்சராகவே வந்துட்டதை போல அடுத்து நாங்க தான் ஆட்சிக்கு வர்றோம், நாங்க ஆட்சி தான், எங்களுக்கு திமுக தான் போட்டி என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கலாம். அதெல்லாம் நடைமுறையிலே ஒருபோதும் வெற்றி பெறாது. அவருடைய முயற்சிகள் வெற்றி பெற போவதும் இல்லை. மிகப்பெரிய நெருக்கடியா அபாயமா மாறும். நிச்சயமா 75 லட்சம் பேர் வாக்குகளை இழக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது. ஒரு 40 லட்சத்துக்கு மேற்பட்டவர்களை புதிதாக கொண்டு வந்து திணிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. பாஜக கால் ஊன்றதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காதுங்க. அவங்க என்ன முயற்சி பண்ணாலும் அவங்க தர்ம சன்சத்துன்னு சொல்லி அகமதாபாத்ல ஒரு மாநாடு போட்டாங்க. அலகாபாத்ல அதுல அவங்க என்ன தீர்மானம் போட்டாங்கன்னா, ஒரு டெக்ளரேஷன், இந்தியான்னு பேர் இருக்கக்கூடாது, பாரத்துன்னு தான் இருக்கணும். தலைநகர் வாரணாசி போகணும், டெல்லியில இருக்கக்கூடாது. இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாது. சமஸ்கிருதம் இந்தி மட்டும்தான் இருக்கணும். இதுதான் அவங்களுடைய கொள்கை பிரகடனம். இதுக்கு பின்னாடி RSS இருக்கு, இந்துத்துவ சக்திகள் இருக்கு. அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த மாநாடு போட்டாங்க. அவங்க நோக்கமே இதுதான். அந்த நோக்கத்தெல்லாம் இங்க நுழையலாகும் போது தமிழை பற்றி சொல்றது, திருவள்ளுவரை பற்றி சொல்றது, பாரதியாரை பற்றி சொல்றது, புறநானூற்றில் ஏதாவது 2 வரி எடுத்து சொல்றது, இதெல்லாம் சொல்லி மோடி இங்க ஒண்ணு ஏமாத்த. அவரு இந்தியாவுக்கே தொடர்பு மொழியா சமஸ்கிருதம் இருந்ததுன்னு ஒரு இமாலய பொய்ய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவுத்து விட்டுருக்காரு. என்னைக்கு சமஸ்கிருதம் மொத்தமே 10,000 12,000 பேருக்கு சமஸ்கிருதம் தெரியும், இந்தியாவுக்கே தொடர்பு மொழியா இருந்ததுன்னு உள்துறை அமைச்சர் பூசாம பொய் சொல்றாரு. ஆக சமஸ்கிருதத்தை கொண்டு வரணுங்கிறாரு. அதெல்லாம் கொண்டு வரணும்னா தமிழ்நாடு எல்லாம் எவ்வளவோ தியாகங்கள் செஞ்சு இந்தியை எதிர்த்து சமஸ்கிருதத்தை உள்ள நுழைய விட்டதே கிடையாது. ஆனா அவங்க நினைக்கிறாங்க, பிஜேபி அவங்க எந்த சூழ்நிலையும் தமிழ்நாட்டில் கால் விட முடியாது.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.